திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அரசு மருத்துவமனை நுழைவாயில் முன்பு கழிவுநீர் தேங்கி நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வினோத்குமார் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் வினோத்குமார், இந்த குற்றச்சாட்டிற்கு மருத்துவமனை நிர்வாகம் தரப்புல என்ன பதில் சொல்லப்படுது? விவரங்கள். பொது மருத்துவமனை திருத்தணி நகராட்சியில் உள்ளது. இந்த மருத்துவமனை தலைமை மருத்துவமனையாக தற்போது தரம் உயர்த்தப்பட்டுள்ளது. 50 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல புதிய கட்டிடமும் கட்டப்பட்டு வருகிறது. இந்த மருத்துவமனையில தற்போது மருத்துவமனைக்கு நுழைவாயில் முன்பு கழிவுநீர்கள் அடைப்பு ஏற்பட்டு அதிக அளவு கழிவுநீர்கள் வெளியேறி வருகிறது. கடந்த 2 நாட்களாக இந்த கழிவு தண்ணீர் வெளியேறி வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு முன்வைத்தனர். இன்று காலை மனித கழிவுகளும் அந்த கழிவுகள் மூலமாக அதிகப்படியான வெளியேறி வருகிறது. இதனால் துர்நாற்றம் வீசுவதாகவும் நோய் பரவும் அச்சம் ஏற்பட்டுள்ளதாகவும் பொதுமக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். மேலும் இந்த கழிவுநீர்ல அதிகப்படியான லட்சக்கணக்கான கொசுக்களும் உற்பத்தியாகி கடந்த 2 நாட்களாக இந்த மருத்துவமனை நிர்வாகம் முன்னாடி தண்ணீர் தேங்கி நிற்கிறது. இதையும் பொதுமக்களும் அந்த பகுதியில் இருக்கிற நோயாளிகள் உள்நோயாளிகளாக வருவவங்களும் மருத்துவமனை நிர்வாகத்திடம் தெரிவிச்சிருக்காங்க. ஆனா உரிய நடவடிக்கைகளை எடுக்காம மருத்துவமனை நிர்வாகம் மெத்தன போக்கோடு நடந்து கொண்டு வருவதாகவும், இந்த இலவச மருத்துவமனைக்கு வருபவர்களுக்கு இலவசமாக நோய்களும் இலவசமாக வர வேண்டிய சூழ்நிலை இப்போ ஏற்பட்டிருக்கு அப்படின்னு பொதுமக்கள் குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. மருத்துவமனை நிர்வாகம் சரியான தகவல்களையும் சரியான நடவடிக்கைகளையும் எடுக்கிறதுக்கு முன் வரல என்று இந்த நோயாளிகள் குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க. விவரங்களுக்கு நன்றி வினோத்குமார்.